வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா SSC GD அதுக்கான ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஃபைனல் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபைனல் கட் ஆஃப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 46,000க்கு மேலே வேகன்சி இருந்துருந்துச்சு. ஓகேவா, அதேமாதிரி ஸ்டேட் வைஸாக நம்ம இதோட கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதில் தமிழ்நாட்டுக்கான சேஃப் ஸ்கோரும் நம்ம பார்த்துக்கிற போகிறோம். ஓகேவா, வாங்க இந்த இதில் நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் ஆஃப் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கொஸ்டினோட லெவல் பார்க்க வேண்டியது இருக்கும். அது வந்து ஈஸியாக இருக்கலாம், மாடரேட்டாக ஹை லெவல் கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப ஒரு சிலர் வந்து ஒரு சில ஷிஃப்ட்டுகளில் வந்து குறைவான நம்ம ஹை குவாலிட்டியான, அதாவது கொஸ்டின் லெவல் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் அப்போ நம்பர் வந்து கம்மியாக தான் அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக இருந்தால் அதிகமாக அட்டன் பண்ணுவாங்க. அந்த வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும். வேக்கன்சின்னு பார்க்கும்போது அது எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க முன்ன ஃபஸ்ட்டு இதுக்கு முந்தின நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ உள்ள வேக்கன்சி அளவு, அதே மாதிரி எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை வச்சு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது நம்பர் ஆஃப் வேக்கன்சி. அடுத்து அட்டண்டன்ஸ் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க, அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், அதில் அட்டண்டன்ஸ் எவ்வளோ வந்துருந்துச்சு, ப்ரெசென்ட் எவ்வளோ ஆயிருந்தாங்க, அதோட டீட்டெயிலும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் நீங்கள் ஒரு ரா மார்க் வச்சுருப்பீங்க, அந்த ரா ஸ்கோர் வச்சுருப்பீங்க. ரா ஸ்கோரில் இருந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு நார்மலைசேஷன் பண்ணி ஒரு மார்க்கு ஹையாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அந்த ஃபைனலாக இதுதான் இது ஃபைனலாக வரக்கூடியதான். அப்போ நீங்கள் ரா ஸ்கோர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நார்மலைசேஷன் வருது இல்லையா, அதெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரிஜினலாக ஒரு கட் ஆஃப் வரப்போகுது. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாம். இப்போ நம்ம இதுக்கு முந்தின வருடங்களில் 2021 வேகன்சி நம்ம பார்க்குறதும் 2023 இப்போ நடக்கிற வேகன்சியும் ஜஸ்ட் நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போது 2021 வேகன்சி பார்க்கும்போது 25,271 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கும்போது இப்போ வேகன்சியே பார்க்கும்போது இதோட டபுளாக வந்திருக்கு. ஓகேவா, இப்போ 2023க்குள்ள வேகன்சி நீங்கள் பார்க்கும்போது 46,435 வேகன்சி, இதோட டபுளாகவே வந்துருச்சு. ஓகேவா, இது ஹையாகவே இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 71 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்துருக்காங்க 2021. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த அப்ளை பண்ணதே கம்மி தான், 54 லட்சம் பேர் தான் அப்ளைவே பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே குறைவு தான். உங்களுக்கு வேகன்சி கூடி இருக்குது, அப்ளை பண்ணவங்க கம்மியாக இருக்குது அப்படின்ற போது இது உங்களுக்கு ப்ளஸ். ஓகேவா, அதில் அதே மாதிரி ப்ரெசனண்ட் அட்டன் பண்ணவங்க கரெக்டாக அட்டண்டன்ஸ் வந்துச்சு வந்து 75% அட்டன் பண்ணிருக்கு. இப்போ வந்து அதுலேயும் குறைஞ்சிருச்சு, 67லேருந்து 70க்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, 70க்குள்ளே தான் அந்த பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் 70 வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வருது. அப்போ அப்படி பார்த்தாலுமே கம்மியாக தான் இருக்குது. முதல்ல பார்க்கும்போது ஒரு போஸ்ட் மட்டும் 185 பேர், இதுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தாலே 105 பேர்கிட்ட போயிருது. ஒரு போஸ்ட்டுக்கு இங்கே வெறும் 80 பேர் தான் காம்படிஷனாகவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் அதுக்கான ஒரு நல்ல ஒரு இது எடுத்தாலே ஈஸியாக நீங்கள் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு இங்கே வேகன்சி அதிகம், அப்ளை பண்ணவங்க கம்மி. ஓகேவா, அதில் அட்டன் பண்ணவங்க கம்மி. இதில் ஒரே போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 80 தான், 80 ஸ்டூடெண்ட் தான் ஓவராலாக செக் பண்ணி பார்க்கணும் ஒரு போஸ்ட்டுக்கேவும். ஓகேவா, இதுதான் இதனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் 2021க்கும் 23க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அப்போ வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, 90 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அந்த லாஸ்ட்டு 21ல். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 80 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 80 கொஸ்டின் இருக்குது, அதில் 60 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இதுலேயே உங்களுக்கு 20 கொஸ்டின் மைனஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா, இதில் 20 கொஸ்டின் மைனஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க, 30 மினிட்ஸும் மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இதுவே உங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு, இங்கேயே ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ வெறும் உங்களுக்கு 80 கொஸ்டின் இருக்குது, 60 மினிட் 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எடுத்துக்கிற முடியும், ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, 80 கொஸ்டின் நீங்கள் ஆவரேஜாக நார்மலாக பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது 50லேருந்து 60 கொஸ்டின் அவங்க அட்டன் பண்ணிடுறாங்க. 80க்கு மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணது சரியாக தப்பாலாம் இல்லை, மேக்ஸிமம் அட்டன் பண்ணது 50க்கு மேலே தான், அதாவது அதிகமான பீப்புள் அட்டன் பண்ணது. ஓகேவா, இதுக்கு மேலேயும் பண்ணியிருக்காங்க. ஓகே, 60க்கு மேலேயும் பண்ணவங்க இருக்காங்க. பட் ஆனால் 50லேருந்து 60க்குள்ளே இருக்கவங்க தான் அதிகமாக மேஜராக பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இதை வச்சு நம்ம பார்க்க போகிறதில்ல, இது வந்து SSFக்குள்ள இது. ஓகேவா, பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் நம்ம சொல்ல போகிறோம் எடுத்துருக்குது. ஓகேவா, இப்போ மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி, இங்கே பார்க்கும்போது மேலுக்கு பார்க்கும்போதும் மேலுக்கு ஃபீமேலுக்கும் பார்க்கும்போது மேலுக்கு வந்து இது வந்து கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து கொஸ்டின்ஸ். ஓகேவா, இது நம்ம பார்க்குறது வந்து கொஸ்டின்ஸ் வந்து 52 கொஸ்டின் ப்ளஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா,
அவ்வளவு இது பண்ணியிருக்காங்க ப்ளஸ். ஓகேவா, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபீமேல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் அட்டன் பண்ணி இருந்திருக்காங்க. ஓகே, அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அட்டன் பண்ணுறதுனால அது மூலியமா வரக்கூடிய ரா ஸ்கோர் வருது இல்லையா, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து வரக்கூடியதில் பண்ணுறது. ஓகே, இது கொஸ்டின் தான் நம்ம பேஸ் பண்ணி இப்போ நம்ம சொல்கிறோம். 52 ப்ளஸ் பண்ணணும், அது ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். ஃபீமேல் வந்து 50க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் அதே இது நீங்கள் ஹரியானா பார்க்கும்போது அதில் ஹரியானா ராஜஸ்தான் பார்க்கும்போது 55 கொஸ்டின் மேக்ஸிமம் பண்ணோம். ஏன்னா இதில் 3 லெவல் இருக்கும். அதாவது ஹை லெவல் கட் ஆஃப் ஒன்று வரும், மிடில் லெவல் வரும், மிடில் லெவல் கட் ஆஃப் ஒன்று வரும், அப்புறம் லோ லெவல் கட் ஆஃப்னு சொல்லி வரும். ஓகே, 3 கேட்டகரியில பிரித்து வரும். ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டு வந்து ஹை லெவலுக்குள்ள எத்தனை பேர் அதிக கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்த ஏரியாவில், எந்த ஸ்டேட்டில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஹரியானா ராஜஸ்தானில் வந்து மேல் பார்க்குற போது 55 கொஸ்டின் ப்ளஸ் அட்டன் பண்ணுறது ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். இதேமாதிரி 52 வந்து ஃபீமேலுக்குள்ளது இருக்கணும். ஓகேவா, இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், பட்டன் இருக்கணும். ஓகேவா, அது நல்ல ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். ஓகே, அடுத்து மகாராஷ்டிரான்னு பார்க்கும்போது 45 ப்ளஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். மேலு ஃபீமேல் வந்து 42 ப்ளஸ் இருக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் வந்து ஸ்டேட் வந்து மேகாலயா, புதுச்சேரி, திரிபுரா, தமிழ்நாடு, கர்நாடகா, மிசோரம். இவங்கெல்லாம் ஒரு 32 ப்ளஸ் மேலு அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து ஒரு 30 ப்ளஸ் அட்டன் பண்ணி இருக்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த இதில் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஒரு 32 ப்ளஸ் அட்டன் பண்ணியிருக்கேனாலே ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட் தான். ஓகேவா, இதெல்லாம் கொஸ்டின் நம்ம பேஸ் பண்ணுறது கொஸ்டின்ஸ் தான் நம்ம பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸு 32வது கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கணும். இதுதான் ரா ஸ்கோராக உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா, 32 ப்ளஸ் மேல் வந்து இருக்கணும், ஃபீமேல் தான் ஒரு 30 ப்ளஸ்ஸாவது கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஓகேவா, கரெக்டு தான் இருக்கணும். இதுதான். இந்த நெக்ஸ்ட் வந்து சிக்கிம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். இவங்க பார்க்குற போது ஒரு 36 ப்ளஸ் அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். மேலாக இருந்தால், ஃபீமேலாக இருந்தால் 34 ப்ளஸ் அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே, இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இது ஓகே ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம போகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. குஜராத், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் வந்து பார்க்கும்போது மேல் பார்க்கும்போது 37 ப்ளஸ் இருக்கணும், ஃபீமேல் பார்க்கும்போது 34 ப்ளஸ் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கும். ஓகே, பஞ்சாப் நீங்கள் பார்க்கும்போது அவங்க 40 ப்ளஸ் இருக்கணும் மேக்ஸிமம், ஃபீமேலாக இருந்துச்சுன்னா 37 இருக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஹிமாச்சல் பிரதேசம், ஜார்க்கண்ட் பார்க்கும்போது இவங்கள ஒரு 44 ப்ளஸ் இருக்கணும் மேலு, ஃபீமேல் வந்து 42 ப்ளஸ் இருக்கணும் கொஸ்டின்ஸு. ஓகேவா, இப்போ இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம கொஸ்டின்ஸ் இவ்வளவு கொஸ்டின் எடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம ஓவராலாக இப்போ ஒரு மார்க்காக பார்க்கும்போது அது டிபெண்ட் பண்ணி இப்போ ஓவராலாக தான் பார்க்குறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான கட் ஆஃபாக நம்ம பார்க்கல. இப்போ ஓவராலாக பார்த்து எத்தனை கொஸ்டின் எடுக்கணும், இவ்வளோ கொஸ்டின் எடுத்தோம்னா நம்ம சேஃப் ஸ்கோர் ஆக முடியும், நம்ம அதுக்குள்ளே செலக்ட் ஆகுது நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக அவங்களுக்கான கட் ஆஃபாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ யூஆர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 105லேருந்து 110 வரை இருக்கும் மேற்குள்ளது ஃபுல்லாக எனக்கு. இது ஓவரால் தான். ஓகேவா, உள்ளுக்குள்ள நீ டெப்தா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக போகலாம். ஓகேவா, ஓபிசி நீங்கள் பார்க்கும்போது 100 அதில் 105 கிட்ட வரும், 100லேருந்து 105 இருக்கும். இடபிள்யூஎஸ் வந்து 92லேருந்து 103 கிட்ட வரும். ஓகேவா, எஸ்சி பார்க்கும்போது 90லேருந்து 95 மார்க் வர மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் ரா மார்க்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு நார்மலைசேஷன் நடக்கும். ஓகேவா, அதெல்லாம் வச்சு தான் அதில் வரக்கூடிய இது ஃபைனலாக வரக்கூடியது தான். ஓகேவா, எஸ்டி வந்து 85லேருந்து ஒரு 90 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதில் அதே மாதிரி ஃபீமேல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூஆர் அதில் பார்க்குறீங்கன்னா 103லேருந்து 108 கிட்ட இருந்தால் வந்துடும், உங்களுக்கான மார்க்காக வரும். இதெல்லாம் மார்க். இதில் வந்து பார்க்குறதெல்லாம் இப்போ பார்க்குறதெல்லாம் மார்க். ஓகேவா, முன்னாடி பார்த்தது கொஸ்டின்ஸு, இது பேஸ் பண்ணி இங்கே மார்க் ஃபைனலாக வரக்கூடியது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஓபிசி பார்க்கும்போது 98லேருந்து 103 கிட்ட வர்ற வாய்ப்புகள் இருக்குது. இடபிள்யூஎஸ் வந்து 95லேருந்து 100 கிட்ட வரும். எஸ்சி பார்க்கும்போது 85லேருந்து 90 ஃபீமேலுக்குள்ளது வர்றது வாய்ப்புகள் அதிகம். எஸ்டி வந்து 80-85 கிட்ட இருக்கும். ஓகேவா, இதில் நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ளே தான் உங்களுக்குள்ள வரப்போகுது. இது ரெண்டுலையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் நமக்கானது வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம் ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து அதில் ஒரு 35 வந்து கரெக்ட் ரா ஸ்கோராக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரா மார்க் கரெக்டான அக்யூரேட்டான இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இவர் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இவர் 35 இருக்கும்போது இவங்களுக்கு
ஃபைனலா அந்த தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் நார்மலைசேஷன்ல வருது இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்படி வர்ற போதுதான் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இதா இருக்கு ஃபைனலா வரக்கூடியது. ஓகேவா, அதுதான் உங்களுக்கு புரியணும். அதுல இருந்து கூடி வரும் உங்களுக்கான இது வந்து நீங்க நம்பர் ஆஃப் நெகட்டிவ் மார்க் கம்மியா வாங்கிட்டு நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நார்மலைசேஷன் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதோடது. ஓகேவா, அப்ப இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இதுல ஒரு சிலருக்கு வந்து நல்லா இருக்கலாம், இதை விட அதிகமாக நீங்க வாங்கியிருக்கலாம், அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு சிலர் கம்மியா இருக்கலாம், நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலா அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ற போது வரைக்கும் நீங்க எதுக்காகவும் வராது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்ல. ஓகேவா, நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுல இதா இருந்தாலும் ஓகேவா, அது நீங்க தெளிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான வேலை உங்களை விட்டு எங்கேயும் போகாது. ஓகே, தான் வந்து சேரும். ஓகேவா, தெளிவா நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட சேனல். இதுல வந்து ரயில்வே எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸும் ரீசனிங் பார்த்தீங்கன்னா தனித்தனி டாபிக்காக இருக்கும். ஒவ்வொரு இப்போ நம்பர் சிஸ்டம், ஸ்டேட்டிக்ஸ் வந்து மென்சுரேஷன் சொல்லி காம்பவுண்ட் ஒவ்வொரு ஃபோல்டராக தனித்தனியாக இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் மட்டும். மற்றது வந்து கிராஸ் கோர்ஸாக இருக்கும். ஜிஎஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கோர்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் கிராஸ் கோர்ஸ் இருக்கும். இது எல்லா கண்டென்ட்டுமே என்சிஆர்டிஸ் புக்கும் லூசன் ஜிகே புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதாக இருக்கும். எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா அதாவது சிலபஸ் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ண மாதிரி இருக்குது. சிஜிஎல் சிலபஸ் வரைக்கும் இல்லை கவர் பண்ண அந்த கண்டென்ட் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, முன்னாடி வெளியே செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா. ஓகே, இவன் பிசிக்ஸ் மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷனுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனுக்கான மேக்ஸ் ஒரு இது இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சத வச்சதில் மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துக்கு இந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிருக்காங்க, பட் ஆனால் அவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த நல்ல வீடியோ கொடுக்குறது பாசிட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோஸ் எல்லாமே இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமான பிடிஎஃப்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் அது மூலியமாக எடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த ரயில்வே எக்ஸாமோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அதை நீங்கள் செக் பண்ணணும், படிக்கணும், அதை பார்க்கணும், எந்த மாடல் வந்திருக்கு எல்லாம் பார்க்கணும். அது ஃபுல்லாகவே நம்ம ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அதிகம் ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இப்போ அடுத்த ஒரு நல்ல வீடியோ வாழ்க்கை மேடம் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.